நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். இன்னைக்கு நிறைய மக்கள் நாம அவங்க கிட்ட முன்னேறி போங்க, உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி போங்க, உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற விஷயங்களுக்கு நேரா போங்க அப்படின்லாம் சொல்றப்ப அவங்க அவங்களோட கடந்த கால தோல்விகள்ல அப்படியே சிக்கி நகராம நின்னுறாங்க. கடந்த காலத்தை எப்படி அணுகிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயமா நான் நினைக்கிற ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதாவது கடந்த கால தோல்விகள். நிறைய மக்கள் அவங்க கடந்த காலத்தில் தோல்விகளை சந்திச்சதுனால அது நமக்கானதில்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. எனக்கு இதுதான், இப்படி தான் நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிடுறாங்க. ஒருவேளை பிஸ்னஸில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், எனக்கு இது வராதுன்னு சொல்லிடுறாங்க. ஸ்டேஜில் பாட்டு பாடி ஸ்ருதி சரியாக வராமல் போயிடுது, அல்லது முதல் முறையாக ஸ்டேஜில் ஒரு இசைக்கருவி வாசிக்கிறாங்க, அது சரியாக வரல, அவமானமாக போயிடுது அவங்களுக்கு. இப்படி கடந்த காலத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனால அதெல்லாமே அவங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு அனுமதிச்சிடுறாங்க. இது எனக்கானதில்லை, நான் திரும்ப இதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. நீங்கள் செஞ்ச ஏதோ ஒன்று, நீங்கள் முயற்சி பண்ண ஏதோ ஒன்று, ஆண்டவர் உங்களை வழிநடத்தின ஒரு விஷயம் நீங்கள் விரும்பினபடி நடக்கலை அப்படின்ற காரணத்துக்காக, கடந்த காலத்தில் நீங்கள் அதில் தோற்று போயிட்டீங்க அப்படின்ற காரணத்தினால நீங்கள் எப்போவுமே அதில் தோற்று போவீங்கன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு எப்பவும் இப்படி தான் நடக்கும்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை மறந்துடுறீங்க, உங்களோட விருப்பங்களை மறந்துடுறீங்க, உங்களோட ஆர்வங்களை மறந்துடுறீங்க. அதனால் நீங்கள் ஏங்கிட்டு இருந்த காரியங்களில் நல்ல முடிவை பார்க்க உங்களால் முடியாமல் போயிடுது. பைபிளில் யோசேப்பை பாருங்க. ஆரம்பத்தில் அவருக்கு கனவுகள் வருது, அதுக்கான அர்த்தங்களை சொல்றாரு. என்ன நடந்தது? அவருக்கே அது பிரச்சனையாக முடியுது. இன்னைக்கு நிறைய மக்கள் என் பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் அவங்க சரியான தகுதி அடையலை, சரியாக பயிற்சி பெறலை, அது நமக்கானதில்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறது தான். ஆனால் யோசேப்பை பாருங்க, அந்த கனவுகள், அதோட அர்த்தம், இதெல்லாம் அவருக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்தது. ஆனாலும் அதுக்கு பிறகும் கூட அந்த கனவுகளுக்கு அர்த்தம் சொல்றத அவர் பயன்படுத்தினார். பானபாத்திரக்காரனுடைய கனவுக்கு அர்த்தம் சொன்னார், சுயம்பாகியுடைய தலைவனுக்கு அவனுடைய கனவுக்கு அர்த்தம் சொன்னார். அதை கண்டிப்பாக அவர் செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவர் அதை செஞ்சார். ஆனால் இப்போ என்ன நடந்தது? அவர் அர்த்தம் சொன்னதின் காரணமாக கடைசியாக அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார். பார்வோனோட கனவுகளுக்கு அவர் அர்த்தம் சொன்னப்ப பாருங்க, எது முதல்ல அவருக்கு பிரச்சனையை கொண்டு வந்துச்சோ அதே விஷயம் அவரை உயரமான இடத்துக்கு கொண்டு போச்சுது. கடந்த காலத்தில் நீங்கள் தோற்று போனீங்க அப்படின்ற காரணத்தினால இனி அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லாதீங்க. கடந்த காலத்தில் தோற்று போயிட்டதுனால நீங்கள் முயற்சியே பண்ணக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கலாம், ஒருவேளை அது அப்படி தான் நடக்கணும்னு இருந்திருக்கலாம். அது உங்களை வழிநடத்துகிற ஆண்டவருடைய திட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம், உங்களோட பயிற்சியின் ஒரு பகுதியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதன் வழியாக உங்களை நடத்த முடியும். ஆண்டவர் அதன் வழியாக உங்களை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போக முடியும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட சகோதரன் மியூசிக் கிளாஸுக்கு அப்போ தான் போக ஆரம்பிச்சிருந்தான். அவனுக்கு அப்போ எத்தனை வயசு இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவன் கிட்டார் கற்றுட்டு இருந்த அந்த அகாடமியில் ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. அந்த அகாடமியில் இருந்த எல்லாரோட திறமைகளையும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சி அது. அவன் ரொம்ப பயிற்சிலாம் பண்ணியிருந்தான், ஸ்டேஜில் வாசிக்க போனான். ஆனால் அங்கே போய் எப்படி வாசிக்கிறதுன்னே அவன் சுத்தமாக மறந்து போயிட்டான். ஆரம்பித்தான், என்ன செய்கிறேன்னே தெரியாமல் ஏதோ செஞ்சிட்டு இருந்தான். ஒரு மாதிரி பதட்டப்பட்டுட்டான். அவனால் அதை சரியாக செய்ய முடியலை. நாங்கள் சொன்னோம், பரவாயில்ல, ஸ்டேஜில் இப்போ தானே ஃபஸ்ட் பண்ணுற, கவலைப்படாத, ஒன்றுமில்லை அப்படின்னுலாம் சொன்னோம். அந்த நிகழ்ச்சி அவனை ஈஸியாக மியூசிக்கை விட்டு வெளியே தள்ளியிருக்க முடியும். எனக்கு இது சரியாக வராது, என்னால் இதை நீ கற்றுக்க முடியாது அப்படின்னு அவன் விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அவன்கிட்ட எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான். அவன் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணான், கிட்டார் வாசிக்க கற்றுக்கிட்டான், யூக்கலிலி அவனாவே கற்றுக்கிட்டான், கீபோர்ட் வாசிக்கவும் கற்றுக்கிட்டான். அதில் அவன் பெரிய வித்வான் அப்படின்னு சொல்லிட முடியாது, அவனே கூட அதை சொல்லுவான், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிடாத அப்படின்னு. ஆனால் அவன் உண்மையில் எவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டான். எங்களோட ஊழியங்களில் அவன் கிட்டார் வாசிப்பான், ஆராதனை லீட் பண்ணுவான், ஆலயத்துலேயும் கூட அவன் கிட்டார் வாசிப்பான், ஆராதனை நடத்துவான். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இதுதான்.
ஒரு நாள் அவனை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தின அதே விஷயத்த அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு கருவியா இன்னைக்கு பயன்படுத்துறான். அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். கடந்த காலத்தில் நீங்க சொதப்பிட்டீங்க அப்படின்றதுனால, உங்களுக்கு ஒரு மோசமான அனுபவம் ஏற்பட்டது அப்படின்றதுனால அது நீங்க மொத்தமா கைவிட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் உங்ககிட்ட என்ன விரும்புறாரோ அதுல தொடர்ந்து கவனம் செலுத்துங்க, அதுல முன்னேறிக்கிட்டே இருங்க. அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு வரம் இருக்குது அப்படின்றதுனால நீங்க முதல் நாளே அதுல சிறந்து விளங்குவீங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அது நடக்காது. அதை நீங்க சிறப்பா செய்யறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை வளர்க்கணும்னா நீங்க முயற்சி செய்யணும். ஒருவேளை நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல தோல்வி அடைஞ்சிருக்கலாம். யூடியூப்ல வேணா பாருங்க, இன்னைக்கு வெற்றிகரமான தொழிலதிபர்களா இருக்கிறவங்க எத்தனை தடவை தோல்விகளை சந்திச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பல தடவை முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. கடந்த காலத்துல நீங்க தோத்து போயிட்டதுனால இனிமே நீங்க முயற்சியே பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. கடந்த காலத்துல நீங்க தோத்து போயிட்டதுனால நீங்க எதிர்காலத்துல ஜெயிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் எனக்குள்ள வச்சிருக்கிற விஷயங்களை நான் திரும்பவும் முயற்சி பண்ண விரும்புறேன். கடந்த காலங்கள் என்னோட வாழ்க்கையை தீர்மானிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, கடந்த காலத்துல மோசமான அனுபவங்கள் இருந்தது உண்மைதான். உறவுகள்ல மோசமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதனால இனிமே நான் யாரையும் நம்ப போறதில்ல, அப்படித்தான் 2 வருஷங்களுக்கு முன்னாடி வரை நான் சொல்லிட்டு இருந்தேன். மக்கள் என்ன பயன்படுத்திக்கிறாங்க, நான் யாரையும் நம்ப போறதில்லை, எனக்கு எந்த நண்பர்களும் வேண்டாம், இப்படிதான் 2 வருஷங்களுக்கு முன்னாடி வரை நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் கூட அப்படிதான் இருந்தேன். ஆனா ஆண்டவர் எனக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு. உனக்கு கடந்த காலத்துல மோசமான அனுபவம் ஏற்பட்டதுனால அந்த விஷயங்கள் மட்டுமே உன்னோட மீதி வாழ்க்கையை நடத்த நீ அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னார். இன்னைக்கு நீங்க இந்த முடிவெடுப்பீங்களா? ஆண்டவரே என்ன நடத்துங்க, வழி நடத்துங்க, என்னோட நடைகளுக்கு வழி காட்டுங்க அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார். உங்க வாழ்க்கையை புரட்டி போடுற புதிய வாய்ப்பு கதவுகள் உங்களுக்கு திறக்கும். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.